திருச்சிற்றம்பலம். தீகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரமின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். இது நாங்கள் ஒரு கொஞ்சம் இருக்குது எங்கட 18 புராணங்கள்ல கடைசி பிரமாண்ட புராணத்துல முடியறதுக்கு ஒரு 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 கொஞ்சம் கிடக்கு. அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதை வாச்சிட்டு நாங்க காஞ்சி புராணம் தொடங்குவோம். அண்டி வாசிங்கோ. பிரமாண்ட புராணம் 11 புராணங்களில் பிரமாண்ட புராணத்தின் பகுதி 2 படிக்கிறோம். அண்டி வாசி. கைலாயம், அதோ 13 கைலாயம். கைலாய 13 கைலாயம். இது சங்கு போல வெண்மையாய் மிக பரந்து தேவர்களால் விரும்பி வரக்கூடிய இடமாக உள்ளது. இதன் நடுவில் குபேரன் அவனது அழகிய அரண்மனையில் வசிக்கின்றான். அவனுடைய அவைக்கு உழல என்று பெயர். அவனிடம் புஷ்பக விமானம் உள்ளது. குபேரனுடைய தோழர்கள் ஜக்ஷர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், குபேரன் நெருங்கிய நண்பனாகிய பரமசிவனும் அடிக்கடி இங்கு வருகிறார். இங்கு மந்தாகினி ஆறு பாய்கிறது. யக்ஷகந்தவ ஸ்திரீகள் இங்கு காணப்படும். சிவப்பு நீல நிற தாமரை மலர்களை விரும்பி அணிந்து மகிழ்கின்றனர். அகலக நந்தா ஆகிய 2 ஆறுகளும் கூட இங்கே பாய்கின்றன. இங்குதான் சிவபார்வதி திருமணம் நடைபெற்றது. இங்கே கார்த்திகேயன் பிறந்தான். உண்மையில் இது புனித தலம் கைலாயம். கேது மால வருஷ இது மேற்கில் இருப்பது கேதுமால வருஷா என்பது. இங்கு வலிமையும் அழகும் மிக்க பெண்மணிகள் உள்ளனர். பலாப்பழங்கள் நிறைந்து பசுக்கள் மக்களும் மகிழ்ந்து வாழும் இடம் இது. பத்ராட்சக வருஷ இது கிழக்கில் உள்ளது. இங்கு சால மரங்கள் அதிகம். இங்கு இருப்பவர்கள் சால மரங்கள் இருப்பவர்கள் 1000 ஆண்டுகள் ஜீவித்திருப்பர். இங்குள்ளவர்கள் நம்பிக்கைக்கு உரியவராய் அகிம்சை முறையை கையாண்டு வருகின்றார்கள். இங்கு அழகிய மலைகள், நதிகள், அரசுகள் உள்ளன. 1000 ஆண்டுகள் என்னண்டு உள்ள இருக்கிற உடம்போட இப்பவே எல்லாமே இருக்கு. கிம்புருஷ சர்வ இங்கிருப்போர் 1000 ஆண்டு ஜீவித்திருப்பார்கள். 1000 ஆண்டு. பொன்மேனி கொண்ட ஆண்களும் அப்சரசுகளும் போன்ற பெண்களும் இங்கு வாழ்கின்றனர். இங்கு பலாட்ச மரங்கள் உள்ளன. இங்கு மலைகள், நதிகள் ஆகியன இயற்கை வளங்கள் உண்டு. ஹர்ஷி வருஷ இங்குள்ளவர்கள் வெள்ளியென ஒழிப்பவர்கள், தேவர்கள் போன்றவர்கள். முதுமை என்பதையே அறியாமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்டவர். கருப்பஞ்சாறு அருந்தி நெடுநாள் வாழ்பவர். இளவிருத வருஷ. சரி, இந்த மாலினி வாசிக்கட்டுமே, நீ கொஞ்சம் மாலினி வாசி. மாலினி இருந்து வாசிக்கிறேன். இளவிருத வருஷ இங்கு சூரியனது வெப்பம் கடுமையாக இருப்பதில்லை. தாமரை கண்கள் கொண்டவர்கள் இவர்கள். வாழும் 1000 வருஷ கணக்காகும். இது மிகவும் பரந்து உயர்ந்து உள்ளது. ரம்ஜக வருஷ இங்குள்ளோர் அழகு மிக்கவர்கள். இங்கு ஒரு படர்ந்த ஆலமரம் உள்ளது. அதை சாறை உட்கொண்டு 1000 ஆண்டுகள் வாழ்கின்றனர். கிரண்பண வருஷ இங்கு கிரண்யதி என்று ஆறு பாய்கிறது. இங்குள்ளவர்கள் செல்வந்தர்கள். இவர்களும் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருப்பர். குரு வருஷ மரவுரி ஆடைகளை செய்து அணிகின்றனர். இங்கு ரத்தினங்கள் கிடைக்கின்றன. மணலில் வெள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முதுமை நோய் வருவதில்லை. இங்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றனர். இங்கிருப்பவர்களும் 1000கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருப்பர். பாரத வருஷம் பாரத வருஷத்தின் வடக்கில் இமயமலையும் மற்ற பகுதிகளில் சமுத்திரமும் சூழ்ந்துள்ளன. இதன் பெயர் காரணம் முன்பே கூறப்பட்டது. பாரத வருஷத்தில் வாழ்க்கையே கர்மாவாகும். இதற்கு கர்ம பூமி என்று, அது போக பூமி அல்ல. இது இந்திரத்வீபம், அஷேரு, தாமர
பர்ணம், கபஷ்தமானம், நாகத்வீபம், சவும்யா, கந்தர்வ, வருண என்று 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 9வது தீவாகும். இதன் கிழக்கில் கிராதர்களும் மேற்கில் யவனர்களும் வசிக்கின்றனர். பாரத வருஷத்தில் பிராமண, சஸ்திரிய, வைசிய, சூத்திரர்கள் என 4 பிரிவினர் வாழ்கின்றனர். அவர்கள் தத்தம் தொழில்களை பின்பற்றி வாழ்கின்றனர். அவர்களுக்கான சதுர்வித உபாயங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகும். நாடாள்பவர்கள் சாம்ராட் என்று அழைக்கப்படுவர். இமாலயம் போன்ற முக்கிய இமாலயம் போன்ற முக்கிய மலைகள், கங்கை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் இங்குள்ளன. இங்கு பாயும் நதிகள் யாவும் கங்கைக்கு இணையான புனிதமானவை. இங்கு பல ராஜ்யங்கள் பல வம்சத்தினரால் ஆளப்பட்டன. குரு, பஞ்சால, சால்வ, சூரசேன, வர்ஷ, குந்தல, கோசல, கலிங்க, மகதம் ஆகியவை மாநிலங்கள். பல இதிகாச நூல்களில் அவை 56 அரசர்கள் என்றும் கூறுவர். முதலில் கூறப்பட்ட ராஜ்யங்கள் வடக்கில் உள்ளவை. வாலிக, அபிர, சவுபிர, ஷக, கேகய, மாத்திர, காஷ்மீர், காம்போயம் ஆகியவையும் வடமாநிலங்களே. கிழக்கில் ஆந்திரவள, கஜராக, அந்தர்கிரி, வகீர்கிரி, பிரபங்க, பங்க, மலத, மாலவர்ணிக, பிரமோத்தர ஆகியவை கிழக்கில் உள்ளவை. தெற்கில் கலிங்க, மகாராஷ்டிர, கேரள போன்ற பல ராஜ்யங்கள் தோன்றின. மேற்கில் நாசிக், மகேய, கச்சிய, சுராஷ்டிரா போன்ற மாநிலங்கள். அடுத்து நீங்க வாசிக்கிறீங்களா? வான சாஸ்திரம். பேரண்டத்தில் 14 உலோகங்கள் உள்ளன. அவற்றில் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகல்லோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்று 7 லோகங்களும், அதல, சுதல, நிதல, ஹபஸ்தல, மகாஸ்தல, ஸ்ரீதல, பாதாள ஆகிய 7 சூழங்களும் உள்ளன. கால அளவை மிகச்சிறிய அலகு நிமிஷம் 15 நிமிஷங்கள், அதாவது ஒரு கஸ்தா. 30 கஸ்தாக்கள் சமன் ஒரு காலம். 30 காலம் சமன் ஒரு முகூர்த்தம். 30 முகூர்த்தம் ஒரு நாள். ஒரு நாள் 10 பிரிவுகளாக ஒவ்வொன்றும் முகூர்த்தங்களை கொண்டது. பிராத காலம், மத்திய காலம் அதாவது முற்பகல், அபர்ணா பிற்பகல், சயன்கா மாலை என்று ஒரு நாள் பிரிக்கப்பட்டுள்ளது. பகலுக்கு 15 முகூர்த்தங்கள், இரவுக்கு 15 முகூர்த்தங்கள். 15 நாட்களுக்கு சமன் ஒரு பட்சம். 2 பட்சங்கள் சமன் ஒரு மாதம். 3 மாதம் சமன் ஒரு ருது. 3 துருவங்கள் சமன் ஒரு அயன்மம். 2 அயனங்கள் சமன் ஒரு வருடம். 12 மாதங்கள் சைத்ரா, சித்திரை, வைசாக என்றால் வைகாசி, அதாவது வைகாசி, ஜேஷ்டாண்டா ஆனி, அஷாடாண்டா ஆடி, சிராவணம் என்றால் ஆவணி, பாத்ரா அண்டா புரட்டாசி, அச்வினா அண்டா ஐப்பசி, கார்த்திகாண்டா கார்த்திகை, அக்ரஹாயன அண்டா மார்கழி, பௌஷ அண்டா தை, மகா அண்டா மாசி, பல்குணாண்டா பங்குனி என்பவை. ஆகாயத்தில் எண்ணில் அடங்கா நட்சத்திரங்கள், விண்மீன்கள் உள்ளன. அவற்றுள் சப்த ரிஷிகள், துருவன், அருந்ததி என்பவை முக்கியமானவை. அனைத்து நட்சத்திரங்களும் துருவனை சுற்றி சுற்றி வருகின்றன. சுற்றி வருகின்றன. மேகனா அடர்த்தி, திரவமாக்கல் என பொருள். எனவே மேகம் என்ற பெயர் பெற்றது. மேகங்கள் ஆக்கினேய, அதாவது வடமேற்கு மேகங்கள், பிரம்மஜ மேகங்கள்,
பங்கஜ மேகங்கள் என்று 3 வகை. ஆக்னேய மேகங்கள் இடி மின்னல் இல்லாமல் பெருமழை பொழிவிக்கும். மலை மீதும் மலையைச் சுற்றிலும் பிரம்மய மேகங்கள் இடி மின்னலுடன் மழை பெய்விக்கும். பங்கஜ மேகங்கள் சஞ்சரித்து கொண்டே இருக்கும். இவை லேசான மேகங்கள். மேலும் சூரியனின் ஒன்றை சக்கர தேர், ஆதித்யர்கள், சந்திரனின் தேர், சாகி, சுக்லபட்ச வளர்பிறை, கிருஷ்ணபட்ச தேய்பிறை விளக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதன், சுக்கிரன், பிரகஸ்பதி, சனி ஆகியவை பற்றி எல்லாம் கூறப்படுகின்றது. அதாவது இவை வேறு சில புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. சிவனின் நீலகண்டம் அமுதங்கடைந்த போது தோன்றிய அழகால விஷத்தை உலக நலன் கருதி சிவபெருமான் உட்கொள்ள அது அவருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பார்வதி கழுத்தை அழுத்த விஷம் அங்கேயே தங்கி அதன் பயனாய் கழுத்து நீல நிறம் பெற்றது. அவர் நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். வசுவும் வசுதராவும். ஒரு சமயம் இந்திராதி தேவர்கள் ஒரு சிறப்பு அசுவமேத யாகம் செய்ய முடிவு செய்து அதற்கு எல்லா முனிவர்களையும் வரவழைத்தனர். இந்த யாகத்தில் ஆயிரக்கணக்கில் மிருகங்கள் பலியிடப்பட்டன. புரோகிதர்கள் வேதங்கள் ஓதினர். ஆனால் இவ்வாறு மிருகங்கள் பலி கொடுக்கப்படுவது கண்டவர்கள் மனமிரக்கம் கொண்டது. எனவே அவர்கள் உயிர்கொலை தயற்பனருக்கு எதிரானது. யாகம் அகிம்சையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறினர். இது விஷயமாய் ரிஷிக்கும் தேவர்களுக்கும் பெரிய வாதம் நடந்தது. மன்னன் உபரிசர வசுவை மத்தியஸ்தம் செய்து வைக்கழைத்தனர். ஆனால் மன்னன் இந்திரனுடைய நண்பன் ஆனதால் மிருகபலி சாத்திரத்தை ஒட்டியதே என்றான். எனவே ரிஷிகள் அவனை பாதாள உலகில் யாகத்தில் அளிக்கப்படும் நெய்யை அருந்தி வாழுமாறு சபித்தனர். நெய்யை வசு என்றும் கூறுவர். தா என்றால் பாய்தல். அதனால் பூமிக்கு வசுதரா என்று பெயர் பெற்றது. கலியுகம் 4 யுகங்களில் இறுதியானது. இது கொடுமை மிக்கது. பெருநாச்சிரம தர்மங்கள் நிலகுலையும். ஏமாற்றுக்காரர்கள் தலைமுடியை மழித்து சமயக்குறவர் போல் சாஸ்திரம் படிப்பார்கள். அவர்களை ஏற்று மக்கள் மோசம் போவார்கள். உண்மையில் தருமநெறி உடையார் இந்த யுகத்தில் நல்ல பயன் பெறுவர். கலியுகத்தில் ஒரு நாளின் தருமன் துவாபர யுகத்தில் ஒரு மாத புண்ணியத்துக்கும் திரேதா யுகத்தில் ஓராண்டு புண்ணியத்துக்கும் சமமா. எனினும் கலியுக முடிவில் தருமன் நிலைநாட்டப்படும். விஷ்ணு பிரமதி மன்னன் வடிவில் அவதரிப்பார். இவர் கல்கி என்னும் கூறப்படுவார். கல்கி தனது 32வது வயதில் தருமத்தை நிலைநாட்ட ரத கஜ துரக பாதாதிகளுடன் கிளம்பி துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்வார். இவ்வாறு 25 ஆண்டுகள் நடைபெறும். இவ்வாறு 52 ஆண்டுகள் கழிய உலகை ஆண்டு வருவார். இவ்வாறு சத்திய யுகத்துக்கு கலியுகம் வித்திடும். மக்கள் எல்லாம் சிறிது சிறிதாக உயரம் குறைந்து குள்ள மனிதராகி தோன்றுவார். யக்ஞவல்லியர். ஜனக மகாராஜன் ஒரு சமயம் ஒரு அஸ்வமேத யாகம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான முனிவர்களை அழைத்தார். அவர் அந்த ரிஷிகள் சிறந்தவர் யாரென்றறிய ஒரு உபாயம் செய்தார். ஒரு சோதனை எழுத்தியார். அவர் 1000 பசுக்கள், பணியாளர் பலர் மிக்க அளவில் பொன்னுடன் முனிவர்கள் முன்வந்து இவை அனைத்தையும் அதிக அறிவாளியும் வேத சாஸ்திர நிபுணனும் மிகச்சிறந்தவருமான ஒருவருக்கே சொந்தமாகும். எனவே அந்த ரிஷி யார் என்பதை நீங்கள் முடிவு செய்வீராக என்று கூறினார் ஜனகர். அவர்களுள் ஒருவரான யக்ஞவல்லியர் இவை எனக்கு உரியவை, நானே ஞானம் மிக்க உடையவன், சகல சாஸ்திர சம்பன்ன விற்பன்னன் என்றார். அனைவரும் அவர் மீது கோபம் கொள்ள இதை வாதத்தின் மூலம் முடிவு செய்யலாம் என்று கூற வாதம் தொடங்கிற்று. யக்ஞவல்கியர் ஒரு பக்கமும் மற்ற முனிவர்கள் ஒரு பக்கவுமாயிருந்து வாதம் தொடங்கினர். மற்றவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் யக்ஞவல்யர் தக்க விடையளித்து தானே தகுதி பெற்றவன் என்று நிரூபித்தார். இதற்கு ஷகல்யர் என்ற முனிவர் சம்மதிக்கவில்லை. ஷகல்யர் கேட்ட 1000 கேள்விகளுக்கு யக்ஞவல்லியர் விடையளித்தார். அதே சமயம் யக்ஞவல்லியர் கேட்ட வினாக்களுக்கு ஷகல்யரால் பதிலுரைக்க இயலவில்லை. எனவே யக்ஞவல்லியரே சிறந்தவர் என்பது உறுதியாயிற்று. எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு யக்ஞவல்லியர் தன் ஆச்சிரமம் அடைந்தார். அவர் வைசம்பாயனரிடம் வேதங்களை கற்றவர். ஒரு சமயம் வைசம்பாயனர் ஒரு கடினமான சமய சடங்கை ஆரம்பித்தார். அப்போது அவர் தன் சீடர்கள் அனைவரையும்
வருவித்து தனக்கு உதவியாக இருக்குமாறு பணித்தார். அப்போது ஞானவல்லியர் தான் ஒருவனே தேவையானவை செய்ய இயலும் என்றும் மற்றவர்களும் இருப்பதில் ஓர் ஆட்சேபனையும் இல்லை என்றும் கூற அது சீடரான அவரது அகம்பாவத்தை எடுத்து காட்டியது. எனவே வைசம்பாயனர் கர்வம் பிடித்த ஞானவல்லியர் தனக்கு சீடனாயிருப்பதை தான் விரும்பவில்லை என்றும் தன்னிடம் கற்ற கல்வியை திருப்பி அளிக்குமாறும் ஆணையிட்டார். வைசம்பாயனர் தனக்கு வேதவியாசர் கற்பித்த ஜசுர்வேதத்தை அவர் ஞானவல்லியருக்கு கற்பித்தார். தனக்கு கற்பித்த ஜசுர்வேதத்தை ஞானவல்லியர் கக்கிவிட்டார். பின்னர் ஞானவல்லியர் சூரியனை நோக்கி தவம் இருந்து அவரால் மறுபடியும் ஜசூர்வேதத்தை கற்றறிந்தார். ஞானவல்லியர் கக்கிய ஜசூர்வேதத்தை மற்ற முனிவர்கள் பறவை வடிவம் கொண்டு விழுங்கினர் என்றும் அதன் மூலம் அவர்கள் பெற்ற அறிவு சைத்திரிய சம்கிதை என்றும் வேத புராணங்கள் காட்டும். அண்டிபடிங்கோ சர்வம் சிவம் 19 சர்வம் சிவமயம் ஜகத். ஒரு சமயம் தன்னை காண வந்த தேவர்களிட திருமால் எனக்கு ஏற்பட்டுள்ள மகிமையெல்லாம் பாரத்பரனான பரமேஸ்வரனின் கருணையால் ஏற்பட்டது. அவரே அனைத்துலகையும் பரிபாலனம் செய்பவர். பிரளய காலத்தில் நான் ஆளிலை மீது படுத்து கொண்டிருக்கையில் ஆயிரக்கணக்கான தலைகள், கரங்கள், கால்களுடன் ஒரு பேரொளி காணப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அது 4 முகங்களுடன் பொன்னுரங்கொண்டு பூநூல் கமண்டங்களுடன் தோன்றி என்னை யார் என்று கேட்டது. பின்னர் அவ்வடியும்தான் சுவயம்பு என்றும் திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகன் நானே என்றது. அப்போது நான் விஷ்ணு நானே சர்வம் என்று கூறி விளக்கினேன். இருவருக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்தது. அப்போது எங்கள் இருவரில் வடக்கில் இருந்து ஒரு பேரொளி வந்து நின்றது. அதன் அருகினில் சென்று பார்க்க அது ஒரு மகாலிங்கமாய் காட்சி அளித்தது. அதன் அடியும் முடியும் புலப்படவில்லை. அப்போது அதை அடியைக்கான நானும் விஷ்ணு, முடிவுக்கான பிரம்மாவும் புறப்பட்டோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகியும் அடிமுடிகளை காண முடியவில்லை. இருவரும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து தங்கள் தோல்வியை ஏற்றோம். ஓ பரமேஸ்வரா, எங்களை காத்திருங்கள் என்று பிரார்த்தித்தோம். அப்போது எதிரில் கோடி சூரிய பிரகாசுடன் பினாகம், திரிசூலம், பாம்பு, பூநூலுடன் சிவன் பிரதட்சியமானார். தோன்றியவர் பெரிய அட்டகாசம் செய்தார். அதை கண்டு நாங்கள் அச்சமடைந்தோம். அப்போது அவர், அச்சமேன், நீங்கள் என்னிடமிருந்து தோன்றியவர்கள். வலக்கையிலிருந்து பிரம்மாவும் இடக்கையிலிருந்து விஷ்ணுவும் தோன்றினீர்கள். உங்களுக்குள் ஏன் போராட்டம்? உங்கள் துதியினால் மகிழ்ச்சி கொண்டேன். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பரமன். அதற்கு நாங்கள் உங்கள் திருவடிகளில் எங்கள் பக்தி என்று நிலத்திருக்க வரமளியுங்கள் என்றோம். இனி நீங்கள் சிருஷ்டியை ஆரம்பியுங்கள் என்று பரமன் கூறி மறைந்தார். பரம அருளாலேயே தனக்கு துஷ்ட சிஷ்டனம் சிஷ்ட பரிபாலனம் செய்யும் சக்தி கிடைத்தது என்று அனைவரும் சிவனை பூசித்தனர் என்றார் திருமால். மாலினி வடி தாருகாவனத்து முனிவர்கள். மாலினி படியுங்கோ. மாலினி தாருகாவன முனிவர்கள் ஈசனை அறிதல். இமயமலையில் தேவதாரு மரங்கள் நிறைந்த தாருகாவனத்தில் முனிவர்கள் தமது மனைவியருடன் ஆச்சிரமங்கள் கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு அருள் புரிய சிவபெருமான் பிரகிருதி வடிவில் ஜடாதரனாய் கோரப்பற்களுடன் திகம்பரனாக தோன்றி அவர்கள் அமைதியை குலைக்க அவர்கள் தவம் பங்கப்பட்டது. முனிவர்கள் பரமனை கழுதையாகுமாறும் பேயாகுமாறும் சபிக்க அவர் கோபம் கொள்ளவில்லை. அவரது ஒளிக்கு முன் முனிவர்கள் சூரியனுக்கு முன் அகலாக காணப்பட்டனர். முனிவர்கள் வேஷதாரியின் நல்ல விதமான பேச முனைந்தனர். இறுதியில் அவர் ஆடை உடுத்தி வராவிடின் அவரது ஆண்குறி அகன்றுவிடும் என்று கூறி அச்சுறுத்த முயன்றனர். அப்போது பரமன் கேசவாதிரியர்களால் கூட அது முடியாது, என் லிங்கத்தை நானே பூமியில் விடுகிறேன் என்று கூற, முனிவர்கள், உன் பிரபாவம் எங்களுக்கு தேவையில்லை, ஆடை உடுத்தி நாகரிகமாக நடந்து கொள், இல்லாவிட்டால் இவ்விடம் விட்டு அகன்று விடு என்றனர். பரமன் மறைந்து விட்டார். ஆனால் அது ஒரு லிங்கம் தோன்றியது. இவ்வாறு பரமன் மறைந்தவுடன் உலகமே அசைவற்று ஸ்தம்பித்து போய்விட்டது. இதன் காரணத்தை அறியாமல் முனிவர்கள் பிரம்மாவிடம் சென்று நடந்தவற்றை எல்லாம் கூறி முறையிட அவர் வந்தவர். ஆதிபுருஷனான பரமேஸ்வரனே, அவரே நாம் உயிருடன் இருப்பதற்கு உலகில் ஜீவராசிகள் வாழ்வுக்கு ஆதிகாரணம். இது சிவனது லீலையே. எந்த தேஜஸிலிருந்து லிங்கம் தோன்றியதோ
அதை பரமேஸ்வர ரூபமாக எண்ணி சேவித்து இஷ்ட சித்திகளை பெறுங்கள் என்றார். முனிவர்கள் திரும்பி வரும்போது சிவபெருமானும் அங்கு வந்திருந்தார். முனிவர்கள் அவரை துதி செய்து, காம குரோதங்களை தொலைக்க முயற்சித்தோமே அன்றி சித்தி பெற்றவர்கள் அல்லர். எனவே நாங்கள் செய்ய வேண்டியவற்றை உபதேசித்து அருள் புரியுங்கள். அருள் புரியுங்கள். என்று பிரார்த்தித்தனர். அப்போது பரமன் அவர்களை பாசுபத விரதம் அனுஷ்டித்து எல்லா செல்வங்களும் பெறுவீர்களாக என்று கூறி அருளினர். மேலும் பரமன் உலகில் மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் பிறக்கும் போது ஆடையின்றி நக்னமாக தோன்றுகின்றன மற்றும் பட்டாடை அணிந்தவர்களும் இந்திரியங்களை வெல்ல முடியாமல் நக்னர்களாக இருக்கின்றனர் என்றார். முக்காலமும் என் நாமம் உச்சரித்து விபூதி அணிந்து பூசிப்பவர்கள் கானாதிபத்தியம் பெறுவர். சிவபக்தி கொண்டவர்கள் மோட்சம் அடைவர். திருநீர் அணிந்து மாயணத்தில் என்னை தியானிப்பவர்கள் அனிமா சித்திகளை பெறுவர். இந்திராதி தேவர்கள் காமிய விரதங்களை அனுஷ்டித்து என் அருளால் அவரவர் பதவியை பெற்றனர். நீங்களும் என்னை பக்தியுடன் ஆதரித்து பாசுபத விரதம் அனுஷ்டித்து என் அருளால் உய்யுங்கள் என்று சிவபெருமான் தாருகாவன முனிவரிடம் கூறி மறைந்தார். வாலியும் ராவணன். நிரஜன் என்னும் வானவன் தன் பெண் விரஜாவை ரிஷிடன் என்ற வானரனுக்கு மனம் செய்வித்தார். அந்த விரஜாவை கண்டு மோகித்த இந்திரன் அவள் சம்மதத்துடன் சேர்ந்துவிட வாலி என்னும் வாலி என்னும் பலசாலியான வானரம் பிறந்தது. அதாவது இவனே ராமனால் கொல்லப்பட்டவன். மற்றும் விரஜா சூரியனுடன் சேர்ந்து சுக்கிரீவனை பெற்றெடுத்தாள். அவர்கள் இருவரில் வாலி அரசாண்டு வந்தார். வாலி சுசேனனின் பெண் தாரகையையும் சுக்ரீவன் பனசனின் பெண் ருமையையும் மணந்தனர். அஞ்சனாதேவி கேசரி என்ற வானரனின் மனைவி. அவள் வாயுவின் அருளால் அனுமானை ஈன்றெடுத்தாள். ஒரு நாள் வாலி சூரியனுக்கு அர்க்கியம் அளிக்க தென்கடலுக்கு சென்றார். இலங்கை வேந்தன் ராவணன் இதை அறிந்து வாலியை தேடிச் சென்று அவனுக்கு பின்பக்கமாக இருந்து அவனை தாக்கினான். இதை கண்டு காணாமல் இருந்த வாலி ராவணனை தன் அக்குழியில் இருக்கிக் கொண்டு அனைத்து சமுத்திரங்களிலும் நீராடி ஜபதபங்கள் முடித்து கொண்டு கிஷ்கிந்தையை அடைந்து ஒரு மூட்டையை இறக்குவது போல் ராவணனை கீழே தள்ளினான். மூர்ச்சியாகி இருந்த ராவணனை செழிவித்து வாலி திக்பாலகர்களையும் 3 லோகங்களையும் வெற்றி கொண்ட நீ ஒரு வானரத்திடம் பலவீனமடைந்து விட்டாயே என்று கேட்டான். ராவணன் வாலியுடன் மன்னிப்பு கோரி இருவரும் சிநேகிதர்களாகினர். அப்படி கஷ்டப்படுறீர். அதனால்தான் முதலில் வாலியை கொன்று ராமன் பின்னர் ராவணனை போரிட்டு கொன்றார். பரசுராமன். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் பரசுராம அவதாரமும் ஒன்று. பரசுராமனின் தந்தை ஜமதக்னி முனிவர், தாயார் ரேணுகாம்பாள். பரமேஸ்வரர் ஒரு வேடன் உருவில் தான் கொன்ற ஒரு மானின் மாமிசத்தை பரசுராமன் அருகில் கொண்டு வந்து வைக்க அதனை அகற்றுமாறு பரசுராமன் கூறினான். மேலும் அவனுடன் பேசுவது கூட பாவமே என்றான். அதற்கு வேடன், என்னை அவசியமின்றி தூசிக்க வேண்டாம். என் மனைவி மக்களின் உணவுக்காக இந்த மாமிசத்தை கொண்டு போகிறேன். இதுவே எங்களுக்கு பிரம்மாளித்த உணவு. நான் உயிர் வாழ வேட்டை ஆடுகிறேன். ஆனால் நீயோ தந்தை சொன்னார் என்பதற்கு தாயை கொன்றாய். இதை அறிந்தவர் உன்னை பழிப்பர். எனவே வேறு இடம் செல்லென்றான் வேடன். அவ்வாறு அபூர்வமாக கேட்ட வேடனை மும்மூர்த்திகளில் ஒருவரா
வேடனாகத் தோன்றவில்லையே என்று பரசுராமன் கேட்டு வணங்கி இறைவன் சுயர்மான் தான் வேடனா வந்து அவருக்கு உணர்த்திருக்கிறார். நீ உண்ட பிள்ளைய கொண்டுச்சே தாயை கொண்டு அப்படியான நீ நான் இந்த அவர் மான கொன்று இந்த வேடன் மான கொண்டு அந்த ரச்சியை கொண்டு இதுல வச்சிருக்கிறார். அப்ப எனக்கு இப்பத்தான் இதுல தெரியுது என் மான கையில வச்சிருக்கார் பாப்பம் இருக்கா. வேடனாக தோன்றவில்லை என்று பரசுராமன் கேட்டு வணங்கி பரமேஸ்வரா என்னை மன்னித்து அருள்வீங்க என்று அப்போது பரமன் தோன்றி ராமன் கேட்ட சத்திர அஸ்திரங்களை வழங்குகிறேன். ஆனால் அவற்றை நிர்வகிக்கும் சக்தி நீ பெற வேண்டும். தீர்த்த யாத்திரைகள் சென்று அந்தந்த தலத்தில் உள்ள தேவதைகளை உபாசித்து வந்து மறுபடியும் தீவிர தவம் செய்யவும் அப்போது அஸ்திர சஸ்திரங்களை தரிசிக்கு நிர்வகிக்கும் சக்தி கிடைக்கும் என்றார். முகலு என்னும் இறக்கி தேவலோகம் சென்று தேவர்களை விரட்டி அடிக்க அவர்கள் சுயர்மானிடம் முறையிட பரமன் இமயமலையில் தவமுயற்றும் பரசுராமன் அரக்கர்களை கொன்று தேவர்களுக்கு வெற்றி கிடைக்கச் செய்வான் என்றார். பரமனிடம் பரசுராமன் நான் ஒரு சாமானியன், என்னால் எப்படி தேவர்களுக்கு உதவ முடியும் என்று பரமன் உன்னிடம் இயற்கையாவே பராக்கிரமம் இருக்கிறது, அத்துடன் தவத்தால் ஏற்பட்ட சக்தி உள்ளது, அத்துடன் நான் உனக்கு ஒரு பரசை அதாவது கோடாரியை ஆயுதமாக தருகிறேன். மேலும் எதிலும் நீ வெற்றி பெறுமாறு என்னுடைய அருளும் உள்ளது. எனவே வெற்றியுடன் வா என்று ஆசீர்வாதத்தை அனுப்பினார். அன்று முதல் பார்க்க வராமன் பரசுராமன் என்று பெயர் பெற்றான். பரசுராமன் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு வெற்றி பெற்று தந்தான். மேலும் பரமனிடம் தான் எல்லா சஸ்திர அஸ்திரங்களை உபயோகிக்கவும் உபசம்ஸ்காரம் செய்யவும் அருளுமாறு வேண்டி அவ்வாறே வெற்றான். அவன் பெயர் கொண்ட பார்க்க வாசிரத்தை மருளினார். பரசுராமன் ஒரு சமயம் தன் தகப்பனாரை கொன்ற கார்த்த வீரிய அர்ச்சுனனையும் மற்றும் அரசர்கள் அனைவரையும் கொன்று குவித்தான். கடைசியில் ஸ்ரீராமன் திருமணம் செய்து கொண்டு செல்கையில் அவரிடம் தோற்று தனது தபசக்தியை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு தவம் செய்ய சென்றார் பரசுராமன் குருஷேத்திரத்தில் சியமந்த பஞ்சகம் என்ற குளத்தை வெட்டி அதில் நீராடி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார் பரசுராமர். அரசர்களை கொன்ற பாவங்கள் நீங்க காசி வரை பிரம்மாவாக கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தார். யாக இறுதியில் ருக் வித்துகளுக்கு தட்சணைகள் வழங்கினார். பின்னர் தான் வசிப்பதற்கு மகேந்திர பர்வதத்தை தேர்ந்தெடுத்து அதை தவிர மற்ற பூமி பகுதிகளை காசியவருக்கு பிரம்ம தட்சணையாக தானம் செய்தார். அது முதல் பூமி காசிய எனப்படுகிறது. அதன் பின் பரசுராமர் பித்ரு தேவதைகளின் கோரிக்கையின்படி சந்நிதி அடைந்து மகேந்திர பர்வதத்தை அடைந்து தவம் செய்தார். கண்டிப்பா நீங்க கோகர் கொஞ்சம் தான் கிடக்கும். கோகர்ண சேஸ்திரம் பரதநாட்டின் தென்பகுதியில் கோகர்ண சேஸ்திரம் உள்ளது. அது பரமேஸ்வரன் மனவு வந்து அமர்ந்துள்ள இடம். அவ்விடத்தில் செய்யும் தான தர்மங்கள் தவம் ஜபம் ஆகியவை பல மடங்காக பரிமணிக்கும். அங்கு இறப்பவர் மோட்சம் அடைவர். இங்கு நீராடி கோகர்ணேஸ்வரருக்கு ஜபம் அபிஷேகம் ஹோமங்கள் ஆகியவை செய்தால் நினைத்த காரியங்கள் சித்தியாகும். அந்த திருத்தலத்தில் முனிவர்கள் தினமும் கோகர்ணேஸ்வரரை சேவித்து அங்கேயே வாசம் செய்தனர். அத்தலம் கடல் ஆகாயம் கங்கையால் நிரப்ப நீரில் மூழ்கிவிட்டது. இதனால் கவலையடைந்த முனிவர்கள் பரசுராமனை அணுகி அத்தலம் நீரிலிருந்து வெளிவர ஆவண செய்து தங்களுக்கு உதவுமாறு வேண்டினர். உடனே பரசுராமர் தென் சமுத்திரக்கரையை அடைந்து கோகர்ண சேஸ்திரத்தை வெளிவிட வேண்டிட சமுத்திரராஜன் பதில் கூறவில்லை. அப்போது பரசுராமர் கோபம் கொண்டு ஆக்னேயா அஸ்திரத்தை எய்ய முற்பட அது கண்டு பயமடைந்த சமுத்திரராஜன் தோன்றி பார்க்கவராமா, உங்கள் பலத்தை நான் அறிவேன். முன் பிரமன் என்னை யாரெல்லாம் வெல்ல முடியாது என்று வரமளித்தார். எனினும் நீங்கள் விஷ்ணு அம்சமானவர். எனவே தாங்கள் எந்த எல்லை வரையில் என்னை அகன்று செல்ல சொல்கிறீர்களோ அதுவரையில் நான் செல்கின்றேன் என்று கூற பரமேஸ்வரர் கோகர்ணதலம் வெளிவர ஏதுவாக பரசுராமர் கோகர்ணதலம் வெளிவர ஏதுவாக நாலா பக்கமும் இடம் விட்டு செல்கின்றார். தலம் வெளிவந்து நிலை பெற்றது. ரிஷிகள் பரசுராமரை புகழ்ந்தனர். அனைவரும் கோகர்ணேஸ்வரரை பக்தியுடன் ஆராதனை செய்துவிட்டு மகேந்திரபுரிக்கு சென்றனர். ஒரு காலம் கூடி வந்தால் ஒரு சமயம் தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் கையோங்கி நிற்க ராட்சசர்கள் பலர் அழிந்து போக மீதி உள்ளவர்கள் தமது குலகுருவான சுக்கராச்சாரியாரை அணுகி முறையிட்டனர்.
அரக்கர்களை காப்பாற்றுவதற்காக அநேக மந்திர தந்திரங்களை பிற சிவபெருமானை குறித்து தவம் செய்ய வனமேகினர். ம். செய்வதறியாமல் திகைத்த அரக்கர்களை பார்த்து பிருகு முனிவர், மனைவியின் கற்பின் மகிமையால் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று ம். கூறி அபயம் அளித்தாள். ம். பிரகஸ்பதியின் ஆலோசனைப்படி அரக்கர்களை அழிக்க தேவேந்திரன் புறப்பட்டான். அப்போது பிருகு முனிவரின் மனைவி இந்திரனை ஸ்தம்பிக்க செய்தாள். ம். தேவர்கள் அஞ்சி ஓட்டினர். அப்போது விஷ்ணு இந்திரனை தப்பிவிக்க செய்தார். அப்போது பிருகுவின் பத்தினி இந்திரா, உன்னையும் உனக்கு ஆதரவாக வந்த விஷ்ணுவை மெரித்து விடுகிறேன் பார் என்று கூற, விஷ்ணு ஒரு சரம் எய்து அவள் தலையை கொய்தார். இது கண்டு பிருகு மகரிஷி பெண் கொலை செய்த விஷ்ணுவுக்கு மனித வடிவில் 7 ஆண்டு பிறப்பிக்குமாறு சபித்து தன் மனைவி தலையை அவள் உடலில் பொருத்தி அஹ், வரும் அம்புக்குரிய பாரும் தன் மனைவி தலையை அவள் உடலில் பொருத்தி நீர் கொஞ்சம் அசைக்கணும் உம்முடைய போன்ல இருக்கிறது. அம்புக்குரிகான் தன் மனைவி தலையை அவள் உடலில் பொருத்தி தவ வலிமையால் அவளை உயிர்ப்பித்தார். இருப்பினும் சுக்கராச்சாரியர் இந்த விஷயம் தெரிந்து என்ன செய்வாரோ என்று பயந்த இந்திரன் தன் மகள் ஏந்தியை சுக்கராச்சாரியரிடம் சென்று அவருக்கு அனுகூலமாக நடந்து அவரை மகிழ்ச்சியடைய செய்யுமாறு கூறி அனுப்பி வைத்தான். சிவன் தோன்றி சுக்கராச்சாரியர் வேண்டிய வரங்களை அளித்தார். அப்போது சுக்கராச்சாரியர் தனக்கு சேவை செய்த ஜெயந்தியை நோக்கி, அவள் வேண்டும் வரம் யாது என கேட்க, அவள் மிகுந்த தவசாலி ஆன தங்களுக்கு தெரியாதா என்று சொல்ல, அவள் உள்ளமறைந்து அவளுடன் 10 ஆண்டு காலம் சம்சாரம் செய்யலானார். மாயையால் தன்னை மறைத்துக் கொண்டார். அசுரர்கள் சுக்கராச்சாரியரை காணாமல் தவிக்க தேவகுரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியர் வடிவில் அவர்கள் முன் தோன்றி, நான் தவம் இயற்றி வித்தைகள் கற்று வந்தேன். ம். இனி நீங்கள் ம். என்ற அம்புக்குரிய பாரும் இனி நீங்கள் தேவர்களுடன் போரிட்டாலும் தோல்வி அடைய மாட்டீர்கள் என்று உற்சாகப்படுத்தினர். இதற்குள் 10 ஆண்டுகள் முடிய சுக்கராச்சாரி ஏந்தியிடம் விடைபெற்று அரக்கர்களை காண சென்றார். அங்கு ஏற்கனவே ஒரு சுக்கராச்சாரி இருப்பதை பார்த்து அரக்கர்களிடம் தானே உண்மையான குரு சுக்கராச்சாரியர் என்று கூறினார். ஆனால் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியரை பிரகஸ்பதி என்று கூற உண்மையான சுக்கராச்சாரியர் கோபம் கொண்டு அசுரர்களை இன்னல் படுமாறும் தோற்று ஓடுமாறும் கூறிட, அதுவே தக்க சமயம் என்று தேவர்கள் அசுரர்களிடம் போர் செய்து வென்றிட, அவர்கள் பிரகலாதனை அணுகி முறையிட, பிரகலாதன் சுக்ரியிடம் அவர் மாயால் மறைந்ததால் அசுரர்கள் தவறினர், அது அவர்கள் தவறில்லை என்று கூறி அவர்களை காத்திடுமாறு வேண்டினான். அப்போது சுக்கிரர் இப்போது தேவர்களுக்கு அனுகூல காலம், அவர்கள் கையோங்கி உள்ளது. பிரகஸ்பதி அவர்கள் குருவானதால் அவர்கள் உதவினர். காலசக்கரம் மாறி உங்களுக்கு கையோங்கும் காலம் வரப்போகிறது. மகாபலி ராஷ்யாதிகாரி ஆவான். அப்போது உங்கள் கையோங்கி நிற்கும், கவலை உற வேண்டாம் என்று கூறி அசுரர்களை சுக்கராச்சாரியர் சமாதானப்படுத்தினர். ஆனால் மீதியுள்ள அசுரர்கள் ஒன்று கூடி தேவர்களை எதிர்த்து போரிட்டனர். சுவர்க்கத்தை கைப்பற்றினர். இந்நிலையில் தேவர்களுக்கு அபிர்வாகம் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. தேவர்கள் ஒன்று கூடி சுக்கராச்சாரியாரின் குமாரரான சண்டமார்க்கனை பிரார்த்தித்து தங்களுக்கு அபிர்வாகம் கிடைக்குமாறு செய்ய வேண்ட, தேவர்களை மட்டும் அழைத்து யாகம் புரிந்து அபிர்வாகம் அளிக்க தேவர்கள் பலம் பெற்று அசுரர்களை விரட்டி அடிக்க அவர்கள் பாதாள லோகத்தை அடைந்தனர். காலம் கைகூடினால் மட்டுமே நற்பலன் கிட்டும். பிரமாண்ட பிராணம் ஊற்றிட்டு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.